விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சனிக்கிழமை பயணம். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து ஆய்வு நடத்த இருப்பதாக தகவல். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிவாரணம் முகாம்களில் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியை தகுதியேற்பு நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இறுதி வாக்காளர் பட்டியலை அதே மாதம் 6ஆம் தேதி வெளியிடவும் மாநில தலைமை தேர்தல் ஆணையர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றம் முன்கூட்டியே ஒத்திவைப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடர் மிகவும் காரசாரமாக நடந்து வந்த நிலையில் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அனைத்து கட்சி தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா சந்திப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த நிலையில் கருத்து கேட்பு. வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பு. மக்களவை உறுப்பினர்கள் 21 பேர், மாநிலங்களவை உறுப்பினர் 10 பேர் என மொத்தம் 31 பேர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவை தலைவர் ஜக்தீப் தன்கர் மன்னிப்பு கோர வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர்களை மரியாதை குறைவாக நடத்துவதாக சமாஜ்வாதி கட்சி எம்பி ஜெயா பச்சன் பரபரப்பு குற்றச்சாட்டு. ராமநாதபுரத்தில் தமிழ் புதல்வன் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி என மேடையில் பேசிய ராஜகண்ணப்பன் சுதாகரித்து அதை ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு பிறகுதான் சொல்ல வேண்டும் என கூறியதால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பு. அமைச்சர் உதயநிதி அவர்கள் முன்னேற்ற 19ஆம் தேதி வருவார். அது மாதிரி முன்னாடி சொல்லக்கூடாது. அதனால பிஎம் ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாட்டில் காலதாமதமின்றி நடைமுறைப்படுத்த வேண்டும். பள்ளிகளில் மேற்கூரை இடிந்து விழுந்தாலும் பரவாயில்லை, மத்திய அரசு திட்டத்திற்கு அனுமதி அளிக்க மாட்டேன் என்கிறதா திமுக அரசு என்றும் அண்ணாமலை கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்ய சென்ற செம்பியம் போலீசாருடன் ரவுடி நாகேந்திரன் வாக்குவாதம். தனக்கும் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் கையெழுத்து போட முடியாது என்றும் வாதம் செய்ததால் பரபரப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் 7 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற விசாரணை நிறைவு. சென்னை எழும்பூரில் உள்ள தனிப்படை போலீசாரின் அலுவலகத்தில் கிடுக்குப்பிடி விசாரணை நடைபெற்றது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக எல்லா கோணங்களிலும் தன்னிடம் விசாரணை நடத்தப்பட்டது. போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் பால் கனகராஜ் விசாரணைக்கு பின் பேட்டி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி போராட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீசாரின் விசாரணை கழுத்து வரையில்தான் உள்ளது. முழு விசாரணையை எதிர்பார்ப்பதாக பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆனந்தன் பேட்டி. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜின் பதவிக்காலம் சனிக்கிழமையுடன் நிறைவு.
தமிழ்நாட்டில் துணைவேந்தர்கள் இன்றி செயல்படும் பல்கலை எண்ணிக்கை 5ஆக உயர்வு. சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பச்சிளம் ஆண் குழந்தை கடத்தல். சிசிடிவி காட்சிகளை கொண்டு கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணை தீவிரமாக தேடும் போலீசார். திருச்சியில் தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம். பள்ளி நிர்வாகம் முறையான விளக்கம் அளிக்கும் வரை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என சக மாணவர்களின் பெற்றோர்கள் திட்டவட்டம். மதுபான கொள்கை வழக்கில் மனிஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன். 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு திகார் சிறையில் இருந்து வெளியே வந்தார். முதுகலை நீட் தேர்வை ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. 2 லட்சம் மாணவர்களை சிக்கலில் தள்ள முடியாது என்று கூறி மனு தள்ளுபடி. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வெள்ளிப் பதக்கம் வழங்க கோரிய மனு. ஒலிம்பிக்ஸ் போட்டி முடிவதற்குள் தீர்ப்பளிக்கப்படும் என சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றம் அறிவிப்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர் சந்திப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் வெண்கலப் பதக்கங்கள் வென்ற நிலையில் நேரில் வாழ்த்து பெற்றார். வங்கதேசத்தில் இன அடிப்படையில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஐநா ஒருபோதும் ஆதரிக்காது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் கண்டனம். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும். சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் நல்ல தீர்ப்பை தரும் என தாம் நம்புவதாக சச்சின் டெண்டுல்கர் அறிவிப்பு. நடிகர் சூர்யாவுக்கு படப்பிடிப்பில் தலையில் காயம் ஏற்பட்டதாக வெளியான தகவல். சின்ன காயம்தான், பயப்பட தேவையில்லை என 2D என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் விளக்கம். நடிகர் விஜய் நடிக்கும் த கோட் திரைப்படத்தை ஐமேக்ஸ் திரையிலும் வெளியிடப்படும். படக்குழு அறிவிப்பால் ரசிகர்கள் உற்சாகம்.